நம்மள்ல பல பேருக்கு எப்பவாச்சும் ஒரு அவசரத்துக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா இருக்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் ஒரு முக்கியமான செலவா இருக்கலாம். அப்படி உடனடியா பணம் தேவைப்படும்போது நம்ம மனசுல முதல்ல என்ன தோணும்? முதல்ல நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம். இல்லனா ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் வேணும்னு ஆன்லைன்ல தேட ஆரம்பிப்போம். பாருங்க, இந்த மோசடியோட முதல் படி இங்க தான் ஆரம்பிக்குது. ஒரு சின்ன தேடல் நம்மள ஒரு பயங்கரமான வலைக்குள்ள கொண்டு போய் விட்டுறலாம். அடேங்கப்பா, ஆன்லைன்ல பார்த்தா நூத்துக்கணக்கான ஆப்ஸ் இருக்கு, நிமிஷத்துல லோன் தர்றோம்னு சொல்றாங்க. டவுன்லோட் பண்றோம், சில டீடைல்ஸ் குடுக்குறோம், அடுத்த நிமிஷம் பணம் நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துருது. வாவ், எவ்ளோ ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் இந்த மோசடியோட அட்ராக்ஷன். பணம் அவசரமா தேவைப்படுற அந்த நேரத்துல நாம பெருசா எதையும் யோசிக்க மாட்டோம். அந்த ஆப் கேக்குற எல்லா பெர்மிஷனுக்கும், அதாவது நம்ம கான்டாக்ட்ஸ், மெசேஜஸ், போட்டோஸ்னு எல்லாத்துக்கும் யோசிக்காம அலோ அலோ அலோன்னு கொடுத்துருவோம். ஆனா அந்த சுலபமா கிடைச்ச பணத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான உண்மை ஒளிஞ்சிருக்கு. அடுத்த நொடியே, மகனே உன் வாழ்க்கை ஏன் கையில அப்படின்னு ஒரு மிரட்டல் குரல் கேட்கும். நாம கொடுத்த பெர்மிஷன்ஸ் தான் நமக்கு எதிரான மிகப்பெரிய ஆயுதமா மாறும். சரி, வாங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இங்க பிரச்சனை ஒரு ஆப்ல இருந்து லோன் வாங்குறது கிடையாது. அசல் பிரச்சனை என்னன்னா, இந்த ஆப்ஸ்ல பெரும்பாலானவை சட்டவிரோதமானவை, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து எந்த அனுமதியும் வாங்காதவை. சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு பக்கா ஃப்ராட் வேலை. இந்த மோசடி ஆப்ஸுக்கு எதிரா வர்ற புகார்கள் எவ்வளவு வேகமா அதிகமாகுதுன்னு பாருங்க. 2020ல சுமார் 30,000 புகார்கள் இருந்துச்சு. ஆனா இப்போ 76,000 தாண்டி போயிடுச்சு. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் போலீஸ்ல பதிவான புகார்கள் மட்டும்தான். பதிவு செய்யப்படாத புகார்கள் இன்னும் எத்தனையோ. இது வெறும் பண மோசடி மட்டும் கிடையாது. இந்த மோசடிக்காரங்க கொடுக்கிற டார்ச்சர் தாங்க முடியாம இதுவரைக்கும் 60 பேர் தங்களோட உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க. இது வெறும் நம்பர் இல்ல, அழிக்கப்பட்ட வாழ்க்கைகள், சிதைஞ்சு போன குடும்பங்கள். இப்போ இந்த மோசடிக்காரங்களோட முழு செயல்பாட்டையும் நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்க போறோம். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சரி, இந்த வலையில சிக்காம எப்படி தப்பிக்கலாம்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த மொத்த மோசடியும் 4 ஸ்டெப்ல தான் நடக்குது. இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்னென்ன அபாய அறிகுறிகள் இருக்குன்னு நாம இப்போ ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். நீங்க பண்ண வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான செக் இதுதான். நீங்க யூஸ் பண்ற ஆப்போட கம்பெனி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்கான்னு பார்க்கணும். ஆர்பிஐயோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல லைசென்ஸ் வாங்கின கம்பெனிகளோட லிஸ்ட் இருக்கும். அதுல அந்த கம்பெனி பேர் இல்லையா, அப்போ அது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். ஒக்க நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறதுக்கு எதுக்கு அவரோட போன்ல இருக்கிற கான்டாக்ட்ஸ், எஸ்எம்எஸ், அப்புறம் அவரோட பர்சனல் போட்டோஸ் எல்லாம் தேவைப்படுது? இதுல ஏதோ தப்பா தெரியலையா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க வெறும் உங்க டேட்டாவை மட்டும் ஷேர் பண்ணல, எதிர்காலத்துல உங்களையே மிரட்டி பணம் பறிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் நீங்களே உங்க கையால அவங்க கிட்ட கொடுக்குறீங்க. அடுத்த அபாய அறிகுறி முறையான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாதது. இங்க பாருங்க, ஒரு உண்மையான ஆர்பிஐ அப்ரூவ்டு கம்பெனி கண்டிப்பா உங்களோட கேவைசி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒரு தெளிவான லோன் அக்ரிமெண்ட்டும் இருக்கும். ஆனா இந்த மோசடி ஆப்ஸ்ல இது மாதிரி எதுவுமே இருக்காது. கடைசியா அவங்களோட ஃபைனான்ஷியல் ட்ராப் இத பாருங்க. வட்டி மாசத்துக்கு 10% வரைக்கும் இருக்கும், அதுவும் கூட்டு வட்டியோட. நீங்க 50,000 ரூபாய் லோனுக்கு அப்ளை பண்ணா ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லி 10,000 ரூபாய் புடிச்சுக்கிட்டு உங்க கைக்கு 40,000 தான் கொடுப்பாங்க. ஆனா வட்டி மட்டும் முழு 50,000 ரூபாய்க்கும் போடுவாங்க. இது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை பாருங்க. இந்த டெக்னிக்கல் விஷயங்களை எல்லாம் தாண்டி இந்த மோசடியால பாதிக்கப்பட்டவங்க அனுபவிக்கிற உண்மையான மனரீதியான வழிகளை பத்தி இப்போ நாம பார்ப்போம். இதை ஏதோ 2-3 பேரு சேர்ந்து பண்ற சின்ன தப்புன்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு கிரைம். பாதிக்கப்பட்டவங்களை எப்படி மிரட்டணும், எப்படி பயமுறுத்தணும்னு இவங்களுக்கு முறையா ட்ரைனிங் கொடுக்கறாங்க. உங்க போட்டோஸை மார்ஃபிங் பண்ணி உங்க கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் அனுப்பி உங்களை சோஷியலா அசிங்கப்படுத்துவாங்க. பாதிக்கப்பட்ட ஒருத்தர் சொன்ன உண்மை கதையை கேளுங்க. ஒரு பெண் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. அவங்க பாஸ் அவங்கள கூப்பிட்டு, ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல உன்னோட மார்ஃபிங் பண்ண போட்டோ வந்திருக்கு, என்ன நடக்குதுன்னு கேட்டிருக்காரு. ஒரு நிமிஷம் அந்த பெண்ணோட மனநிலையை யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். சரி, இவ்ளோ நேரம் பயமுறுத்துற மாதிரி பேசிட்டோம். ஆனா பயப்பட தேவையில்ல. இந்த பயத்துல இருந்து வெளியே வந்து நம்மளையும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் எப்படி பாதுகாத்துக்கிறது, இந்த மோசடியை எப்படி எதிர்த்து போராடுறதுன்னு இப்போ தெளிவா பார்க்கலாம். நீங்க செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம், பயப்படவே கூடாது. நீங்க ஒரு குற்றத்தால பாதிக்கப்பட்டவர். நீங்க தப்பு பண்ணல. இத முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. உடனடியா நேஷனல் சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் 1930க்கு கால் பண்ணுங்க. இல்லனா cybercrime.gov.in வெப்சைட்ல போய் புகார் கொடுங்க. உங்களுக்கு உதவ அரசாங்கம் இருக்கு. இப்போ நாம இதுவரைக்கும் பேசின எல்லா முக்கியமான விஷயங்களையும் வச்சு ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம்.
தயவு செஞ்சு இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த செக்லிஸ்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிஐ செக் பண்றது, தேவையில்லாத பெர்மிஷன்ஸை நிராகரிக்கிறது, கேவைசி, அக்ரிமெண்ட், வட்டி விகிதம் இதெல்லாம் தான் உங்களுக்கான கவசம். ஒருவேளை நீங்க மாட்டிக்கிட்டாலும் பயப்படாதீங்க, பணத்தை கட்டாதீங்க, உடனடியா சைபர் கிரைம்ல புகார் கொடுங்க. விழிப்போட இருக்கிறது தான் நம்மளோட மிகப்பெரிய பாதுகாப்பு. இந்த முக்கியமான தகவல் உங்க நண்பர்களையோ இல்ல குடும்பத்திலேயோ யாருக்காவது நிச்சயம் பயன்படும் நினைக்கிறீங்களா? அப்போ இந்த விழிப்புணர்வு தகவலை அவங்க கிட்ட கொண்டு சேருங்க. நீங்க பண்ற ஒரு சின்ன ஷேர் ஒருத்தரோட வாழ்க்கையை காப்பாத்தலாம்.